ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு T1G அதோட கிரேடியன்ட் எனர்ஜி T2G அடுத்தது இது F சரிங்களா இதுக்கு ஆப்போசிட் தான் என்னது T1G இல்ல T2G அதுக்கப்புறம் சரிங்களா இதுல P டேர்ம் இருக்கு இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் கிரவுண்ட் ஸ்டேட் எக்ஸைட்டட் ஸ்டேட் பார்த்தோம் T2 டேர்ம்ல ஒரு கேட்டகரி பார்த்தோமா இல்லையா கிரவுண்ட் ஸ்டேட் எப்படி கண்டுபிடிக்கிறது எக்ஸைட்டட் ஸ்டேட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம் கரெக்டா அதாவது அலோடு ஃபால்பிடன் அலோடு ஃபால்பிடன் அந்த மாதிரி பார்த்தோமா இல்லையா அந்த கேட்டகரியில் எஃப் டேர்ம் வந்து கிரவுண்ட் ஸ்டேட் அதுக்கப்புறம் இந்த P டேர்ம் வந்து என்னது ஜெனரலா இது கிரவுண்ட் ஸ்டேட் வந்து என்னது ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் அப்போ இந்த T1ல கேட்டகரி T1G T அப்படிங்கிறது தான் ஏன்னா T அப்படிங்கிறது என்னது எக்ஸைட்டேஷன் பாசிபிள் பட் என்ன இல்லை ஸ்பிளிட்டிங் இல்லை சரிங்களா இதுக்கு டயக்ராம் இருக்கும்போது இது வந்து என்னது T1G இது P இருக்குதா இது T2G F இருக்குதா T2G F இருக்கிற டேர்ம் இது F இருக்கிற டேர்ம் இப்போ இதுக்கு டேர்ம் வந்து எப்படி இருக்கும் இங்கே T1G சரிங்களா இதுக்கான ரீசன் தான் நமக்கு ஆல்ரெடி கூட சொன்ன மாதிரி இது ஒன்று கிராஸ் ஓவர் பாயிண்ட் இருக்கு இன்னொன்று நான் கிராஸ் ஓவர் பாயிண்ட் சரிங்களா இதில் தான் ரெண்டு பாயிண்ட் இருக்கு ஒன்று கிராஸ் ஓவர் பாயிண்ட் இன்னொன்று நான் கிராஸ் ஓவர் பாயிண்ட் அது இன்னொன்று இருந்தால் அதுக்கு ஜெனரலாக சொல்லும்போது கர்வேச்சர் கேரக்டர் சொல்லுவோம் கர்வு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் கர்வேச்சர் கேரக்டர் இந்த மூணுமே இந்த ஒரே டயக்ராம்ல இருக்கு சொல்ல முடியும் சரிங்களா யாரா ஃபர்ஸ்ட் சொல்ல பார்க்கலாம் கிராஸ் ஓவர் பாயிண்ட் டெஃபினிஷன் கிராஸ் ஓவர் பாயிண்ட் இப்படி இருந்தால் அது கிராஸ் ஓவர் பாயிண்ட் இது பாருங்க இது கிராஸ் ஆயிருக்கு இது பெட்டர் கிராஸ் இது பெட்டர் இது கிராஸ் ஓவர் பாயிண்ட் தான் கரெக்டா இல்லையா இப்போ இதுக்கு ரீசன் என்னன்னு கேட்குறேன் ஏன் இது கிராஸ் ஓவர் பாயிண்ட்னு சொல்றேன் ஆனால் இங்கே ஏன் கிராஸ் ஓவர் நடக்குது இது பேர் நான் கிராஸ் ஓவர் பாயிண்ட் இதனுடைய அன்சிமெட்ரிக்கல் நேச்சர் சிமெட்ரிக்கலா இருந்தால் ரிப்பல்ஷன் நடக்கும் அன்சிமெட்ரிக்கலா இருந்தால் அட்டாக்ஸ் அட்டாது ஜெரேட் டு ஜெரேட் அன்ஜெரேட் டு அன்ஜெரேட் அதில் என்னது சிமெட்ரிக்கல் நேச்சர் இது என்ன நேச்சர் இது A1G இது என்னது அப்போ இதெல்லாம் ரெண்டு என்ன நேச்சர் அன்சிமெட்ரிக்கல் நேச்சர் அப்போ அன்சிமெட்ரிக்கல் நேச்சர் இருக்கும்போது என்ன நடக்கும் கிராஸ் ஓவர் சரிங்களா கிராஸ் ஓவர் எப்படி நடக்கும் அன்சிமெட்ரிக்கல் ஸ்பிளிட்டிங் இருந்தால் சரிங்களா நடக்கக்கூடியது என்னது கிராஸ் ஓவர் சரிங்களா சிமெட்ரிக்கலா இருந்தால் சிமெட்ரிக்கலா இதுவும் T1 இதுவும் என்னது இதுவும் ட்ரிப்ளி டீஜெனரேட் ஆகும் இதுவும் ட்ரிப்ளி டீஜெனரேட் ஆகும் பட் F டேர்ம் இது என்னது P டேர்ம் ரெண்டு என்னது சேம் தானே அப்ப என்ன நடக்கும் சிமெட்ரிக்கல் நேச்சர் வரும்போது நான் கிராஸ் ஓவர் பாயிண்ட் நடக்கும் அப்ப ரிப்பல்ஷன் நடக்கும் என்ன நடக்கும் இது அட்ராக்ஷன் சொல்றது அட்ராக்ஷன் அப்படி ரெண்டு ஒண்ணு மிங்கிள் ஆகும் சரிங்களா அப்ப அன்சிமெட்ரிக்கலா இருக்கும்போது நமக்கு கிராஸ் ஓவர் பாயிண்டோ சிமெட்ரிக்கலா இருக்கும்போது நான் கிராஸ் ஓவர் பாயிண்ட் கிடைக்கும் நீங்க எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுறது இந்த டயக்ராம் நார்மலாக இருக்கக்கூடிய டயக்ராமோட வேல்யூ அதிகமாக ப்ளஸ் எக்ஸ்ன்னு சொல்லலாம் இது நார்மலாக இருக்கக்கூடிய டயக்ராமோட கம்மியாக இருக்கிறதுனால இது வந்து பண்ணலாம் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணும் இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா இதுக்கு பட்ட கர்வேச்சர் கேரக்டர்னு அர்த்தம் கர்வேச்சர் கேரக்டர் அப்படின்னா நார்மலாக ஸ்ட்ரெயிட்டாக போகக்கூடிய ஒரு லைன் வந்து கொஞ்சம் டீவியேட் ஆகும் சரிங்களா அப்போ ஹையர் லெவலுக்கு போனால் பாசிட்டிவ் வேல்யூ அதிகமாக இருக்கும் லோயர் லெவலுக்கு வந்தால் அது போயிடுது நெகட்டிவ் வேல்யூ கம்மியாக இருக்கும் இப்போ நார்மலாக இருக்க வேண்டிய இந்த கர்வு இப்படி இருந்திருக்கணும் இந்த கர்வு சரிங்களா இந்த கர்வ் எப்படி மாறுது ரிப்பல்ஷனால எப்படி கிரியேட் ஆகுது அதுக்கு பேர் கர்வேச்சர் கேரக்டர் சொல்லுவோம் கர்வேச்சர் கேரக்டர் அப்படின்னா சிமெட்ரிக்கல் நேச்சர் இருக்கும்போது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரிப்பல்ஷன் அதுதான் நம்ம என்ன சொல்றோம் நான் கிராஸ் ஓவர் பாயிண்ட் அதுக்கு இன்னொரு பேர் தான் என்னது கர்வேச்சர் கேரக்டர் கர்வேச்சர் அப்படின்னா இது மாறும்போது எப்படி மாறுது ஒரு கர்வ் கேரக்டரா மாறுது சரிங்களா இப்போ இப்படி இருக்க வேண்டிய டயக்ராம் எப்படி மாறி இருக்கு இந்த மாதிரி மாறி சரிங்களா இட் இஸ் கால்ட் த கர்வேச்சர் கேரக்டர் சரிங்களா இப்போ சிமெட்ரிக்கல் நேச்சரா இருக்கும்போது நடக்கக்கூடியது ரிப்பல்ஷன் அதுக்கு பேர் கர்வேச்சர் கேரக்டர் அல்லது நான் கிராஸ் ஓவர் பாயிண்ட் கிராஸ் ஓவர் பாயிண்ட் அப்படிங்கிறது அன்சிமெட்ரிக்கல் நேச்சரா இருக்கும்போது ரெண்டு ஒன்னோட ஒன்று என்ன ஆகும் மிங்கிள் ஆகிட்டு நமக்கு கிடைக்கக்கூடியது கிராஸ் ஓவர் பாயிண்ட் சரிங்களா அப்போ இதில் இந்த பாயிண்ட் தான் கிராஸ் ஓவர் பாயிண்ட் இது வந்து நான் கிராஸ் ஓவர் பாயிண்ட் அது இன்னொரு பேர் தான் என்னது கர்வேச்சர் கேரக்டர் கர்வேச்சர் அப்படின்னா ரிப்பல்ஷன் நடக்கும்போது அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஒரு டீவியேஷன் வந்து ஒரு கர்வ் மாதிரி மாறுது சரிங்களா அதுக்கு பேர் என்னது கர்வேச்சர் கேரக்டர் சரிங்களா சரி அப்போ எழுதிக்கலாம் இந்த டயக்ராமில் பாருங்க இப்போ 2 எலக்ட்ரானிக் டிரான்சிஸ்டர் 2 வோல்ட் டிரான்சிஸ்டர் பார்த்தோம் டி டேர்ம் அதனுடைய ஸ்பிளிட்டிங்கை சொல்லக்கூடியது 1 எலக்ட்ரானிக் டிரான்சிஸ்டர்
D1 and D6 and D4 and D8 பாருங்க எதுக்கு முன்ன சொன்ன எதுக்கு D term F term வரும்போது 2 electronic transfer அப்படிங்கிறது D2 and D7 D2 and D7 அடுத்தது D3 and D8 and D8 இதுல D3 D2 and D7 அப்படிங்கிறது 2 electronic transfer ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது D3 and D8 அப்படிங்கிறது 2 volt transfer ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது அப்ப இது இதோட கிரவுண்ட் ஸ்டேட் ஆக்டைடல் இருந்தா இது T1 சிதன் ஆக்டைடல் இது என்னது டெட்ராஹெட்ரல் அதாவது இது T1 அப்படி ரெப்ரசன்ட் பண்ணா அது டெட்ராஹெட்ரல் இதுக்கு T2 அப்படி ரெப்ரசன்ட் பண்ணா அது டெட்ராஹெட்ரல் இது A2 ரெப்ரசன்ட் பண்ணா அது டெட்ராஹெட்ரல் அப்ப T2 க்கு கிரவுண்ட் ஸ்டேட் இருந்தா D2 and D7 கான்ஃபிகரேஷன் 2 எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் என்ன ஆட் பண்ணலாம் ஆக்டாஹெட்ரல் ஃபீல்ட் ஆகும் இதெல்லாம் ஆட் பண்ணலாம் டெட்ராஹெட்ரல் ஃபீல்ட் ஆகும் சரிங்களா அதுக்கு ஆப்போசிட் என்னது இந்த கேட்டகரி அப்ப இதுல D2 and D7 என்ன இருக்கும் டெட்ராஹெட்ரல் ஆகும் இதுல இருக்க D3 and D8 ஆக்டாஹெட்ரல் ஆகும் சரிங்களா இந்த டயகிராம் தான் F டேர்முக்கான டயகிராம் சரிங்களா இதுல மூணு வாட்டர் தெரியுது ரெண்டு சேம் டைப்பான வாட்டர் தான் சரிங்களா நான் கிராஸ் ஓவர் பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம் கர்வேச்சர் கேரக்டர் அப்படின்னு சொல்றது ரெண்டு ஒன்று தான் சரிங்களா இந்த நான் கிராஸ் ஓவர் பாயிண்ட் நடக்கிறதுனால தான் ஒரு விதமான கரு வந்து கிரியேட் ஆகுது அதுக்கு பார்த்தா கர்வேச்சர் கேரக்டர் அப்படின்னு சொல்றது சிமெட்ரிக்கலா இருந்தா ரிப்பல்ஷன் அன்சிமெட்ரிக்கலா இருந்தா அட்ராக்ஷன் அண்ட் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது கிராஸ் ஓவர் ஒரு கரு வந்து இன்னொரு கரு கூட என்னது கிராஸ் ஆகுது அந்த பாயிண்ட் பேர் என்னது இதுல இதுக்கு முன்னாடி சிஎஸ்ஆர்ல ஒரு கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இப்போ ஒரு டிரான்சிஷன் நார்மல் நடக்கக்கூடிய டிரான்சிஷன்ல வந்து எத்தனை டிரான்சிஷன் பாசிபிள் எஃப் டேர்ம் பொறுத்த வரைக்கும் 3 டிரான்சிஷன் பாசிபிள் அதே கொஸ்டின்ஸ்ல இன் கிராஸ் ஓவர் பாயிண்ட்ல எத்தனை டிரான்சிஷன் பாசிபிள் 2 டிரான்சிஷன் தான் பாசிபிள் ஒன்னு இந்த T1 ல இருந்து T2 க்கு ஒரு டிரான்சிஷன் வந்து பாசிபிள் T1 ல இருந்து கர்வேச்சர் அதாவது கிராஸ் ஓவர் பாயிண்ட்க்கு ஒரு டிரான்சிஷன் வந்து பாசிபிள் அப்போ ஓவரால் எப்ப கிராஸ் ஓவர் பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தா தான் 2 டிரான்சிஷன் வந்து பாசிபிள் இல்லைன்னா நார்மலாக எத்தனை டிரான்சிஷன் 3 டிரான்சிஷன் ஒன்று T1 G இருந்து T2G இன்னொன்று T1G இருந்து A1G இன்னொன்று T1G இருந்து A2G சரிங்களா நார்மல் எஃப் டேர்மை பொறுத்த வரைக்கும் 3 டிரான்சிஷன் வந்து பாசிபிள் பட் கிராஸ் ஓவர் பாயிண்ட்ல நம்பர் ஆஃப் டிரான்சிஷன் பாசிபிள் கேட்டாலும் எத்தனை ஆன்சர் வந்து 2 சரிங்களா ஒன்று T1G இருந்து T2G அனதர் ஒன் இஸ் T1D to கிராஸ் ஓவர் பாயிண்ட் சரிங்களா இந்த மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஏன்னா ஜென்ரலாக என்னது ஆன்சர் வந்து 3 மென்ஷன் பண்ணியிருந்தா கிராஸ் ஓவர் பாயிண்ட்ல எத்தனை டிரான்சிஷன் பாசிபிள் கேட்டால் மட்டும் 2 டிரான்சிஷன் சொல்ல புரியுதுங்களா நான் பின்னாடி எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள்